மகர ராசியை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குமோ போ, எது நடந்தாலும் சரி அப்படிங்கிற அளவுக்கு மனசு அப்பப்போ போயின்னு இருக்கும். ஏன்னா பார்த்து பேசி சொல்லி புரிய வைக்கவும் முடியல. அப்போ புரியல, இப்போ புரியுதுன்னு சிம்பு ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி அப்போ புரியாமல் இப்போ புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் இப்போவாது புரிஞ்சுதேன்ற ஒரு விஷயத்தில் மனசில் எடுத்துட்டேன்னா மகர ராசி நண்பர்களுக்கு இனிமேல் தெளிவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசி நண்பர்களே, மகர ராசியை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குமோ போ, எது நடந்தாலும் சரி அப்படிங்கிற அளவுக்கு மனசு அப்பப்போ போயின்னு இருக்கும். ஏன்னா பார்த்து பேசி சொல்லி புரிய வைக்கவும் முடியல. நான் புரிஞ்சுக்கிறத அடுத்தது அவா மாறிடுறா, திருப்பியும் எனக்கு ஒன்று தோன்றுறது, அவளுக்கு ஒன்று தோன்றுறது. டிஸ்டர்பன்ஸ் மைண்ட் இருந்துகிட்டே இருக்குது. எதை பண்ணாலும் ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஏன் இப்படிப்பட்ட மைண்டை ஆண்டவன் எனக்கு கொடுக்குறானோ இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறானோ எனக்கு தெரியல. ஒன்று என்ன தெளிவாக வச்சுருக்கணும், அவளை தெளிவாக வச்சுருக்கணுங்கிற பல யோசனைகள்லாம் மனசில் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே கவனம்னு சொல்கிறது ரொம்ப காஷன் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு அக்கறையானவங்க தான் இதை சொல்லுவாங்க. கவனமாக இருங்க, அதை தான் நானும் சொல்லுவேன். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமே டப்புன்னு அப்பட்டமாக நம்பாதீங்க. ₹1 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னா எப்படி கொடுப்பாங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்தின்னு தான் போவாங்க. எப்போவுமே எனக்கு ஆரோக்கியம் சரியில்லை. ஏன் சரியில்லை? சாப்பாடு சரியில்லை, தூக்கம் சரியில்லை, அதே சமயத்தில் டென்ஷன் ஜாஸ்தி, எக்ஸசைஸ் பண்ணல, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கல. எல்லா ப்ராப்ளத்துக்கும் பின் பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பண்ணது தான் காரணமாக இருந்திருக்கும். அப்போ புரியல, இப்போ புரியுதுன்னு சிம்பு ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி அப்போ புரியாமல் இப்போ புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் இப்போவாது புரிஞ்சுதேன்ற ஒரு விஷயத்தில் மனசில் எடுத்துட்டேன்னா மகர ராசி நண்பர்களுக்கு இனிமேல் தெளிவு வரக்கூடிய வாய்ப்புகள். திடீர் பணவரவுகள் இந்த மாதம் இருக்குது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். தூக்கம் முழிச்சுண்டு வண்டி ஓட்டப்படாது. முழிச்சுண்டு அதே மாதிரி வேலை செய்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவர்களுக்காக ஓடி உழைக்கிறோம். அதை எப்போவுமே நமக்கான சாதகமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் தெரியாமல் ரகசியமாக இவாளுக்கு தெரியாத அவளுக்கு தெரியாதாலும் தெரியப்படுத்திடும். இந்த மாதம் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த மாதத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடாக அமையும். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர். நாம் இன்றைக்கி ஃபுல்லான் பக்தியில் மாத பலன், அதாவது ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதமே ஒரு சிறப்பான மாதம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நிறைய விசேஷங்கள் இருந்துருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் முகூர்த்தங்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். ஆவணி மாதத்துக்கு உண்டான ஒரு நல்ல காரியங்கள் அப்படின்னு நிறையா பேர் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கடல் சீற்றங்கள் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் சம்பந்தமான சில பிரச்சனைகள், சில அழிவு, சில பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்வி நம்ம படுவோம். மாணவர்களிடையே சில ப்ராப்ளங்கள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம படுவோம். பெரிய தலைவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். விமானம் சம்பந்தமான விபத்துகள் போன்ற விஷயங்கள் நம்ம காதில் படக்கூடியதாக இருந்துருக்கும். சில தட்டுப்பாடுகள், சில தட்டுப்பாடுகள் ரெண்டுமே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பெரிய பிளேயர், அந்த பிளேயருக்கு ஒரு அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தீராத உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறதும் பார்க்க முடியுது. அதே போன்று இந்த மாதத்தில் கண்டுபிடிப்புகள்னு சொல்லுவாங்க. கொடிய நோய்க்குண்டான கண்டுபிடிப்பு மருந்துகள் ஆராய்ச்சி சிறப்பாக இருந்துருக்கும். பள்ளி பாடங்கள், பள்ளி சம்பந்தமான திட்டங்கள், இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதத்துக்குண்டான பலாபலன்கள், பொதுவான பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் பார்க்க போகிறோங்க.